प्रभु मुद्रिका मेलि मुखमाहि जलधिरांगि गय अचरजनागि. வணக்கம். இன்னைக்கு 19ஆம் சௌப்பாயில சொல்லி இருக்கிற கருத்துக்களை பத்தி விரிவா பாப்போம். ஹனுமனே, நீங்க ராமரோட மோதிரத்தை வாயில வச்சுண்டு சமுத்திரத்தையே கடந்து சென்றீங்க. இதுல ஆச்சரியம் ஒன்னும் இல்ல அப்படின்னு ஹனுமனோட அப்பாவித்தனத்தை பத்தி துளசிதாசர் இந்த சௌப்பாயில குறிப்பிட்டிருக்காரு. ஹனுமனை நாம காப்பாளனா, போர் வீரனா, நல்ல சேவகனா, ஞானியா, சர்வ சக்தி படைச்ச தர்மவானா இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த சௌப்பாயில அவரோட குழந்தைத்தனம் பொருந்திய அப்பாவித்தனத்தை பத்தி பாக்குறோம். நீங்க யோசிக்கலாம், உலக ஞானமும் அஷ்டமகா சித்தியும் கற்ற ஒருத்தரால அப்பாவித்தனமா இருக்க முடியுமான்னு. எஸ், இதுக்கு சிவபெருமானை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரா இருக்க முடியும்? சிவபெருமான் திரிபுராந்தகரா, உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி படைச்சவரா அறியப்படுறது மட்டும் இல்ல, தட்சிணாமூர்த்தியா ஞானத்தின் உருவமாவும் அறியப்படுறாரு. இதே சிவன் தான் ஹிமாவத் கிட்ட பெண் கேட்டு எப்படி போகணும்னு தெரியாத அப்பாவித்தனமான கல்மீஷம் இல்லாத போலிநாத்தாவும் அறியப்படுறாரு. அதே போலதான் ஹனுமனும் சர்வ வல்லமையும் ஞானத்தையும் படைச்சிருந்தாலும் ராமாயணத்துல பல இடத்துல தன்னோட சுத்தமான எண்ண ஓட்டங்கள் மூலமா நம்மள நெகிழ வைக்கிறாரு. இந்த சௌப்பாய் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட தான் குறிக்குது. சீதைய தேடி கடலை தாண்டி செல்றதுக்கு ஹனுமனை அனுப்பலாம்னு எல்லாரும் முழு மனதா தேர்ந்தெடுக்கும் போது ஹனுமன் தன்னோட புத்தி கூர்மையை உபயோகப்படுத்தி சீதையோட நிலையையும் கருதி சீதை ஹனுமனை ராமரோட தூதுவரா நம்பும் விதமா ராமரிடம் இருந்து ஏதாவது குறியீடு கேக்குறாரு. அதன் அடிப்படையில ராமர் தன்னோட பர்சனலைஸ்ட் மோதிரத்தையே ஹனுமன் கிட்ட கொடுக்கறாரு. இந்த காலத்துல ஜஸ்ட் மோதிரம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா நமக்கு தோணாது. பட் அது ஒரு பெருமை வாய்ந்த ராஜாவோட மோதிரம் அப்படின்ற கண்ணோட்டத்தோட பார்த்தா அது பொக்கிஷமாவே பார்க்கும் பண்பு நம்மளால உணர முடியும். சுத்தி சுக்ரீவன் உட்பட பல பேர் இருக்கும் தருவாயில ஹனுமன் ரொம்ப இன்னசென்ட்டா அந்த மோதிரத்தை வாயில போட்டுட்டு சீதைய தேடி செல்ற அந்த தருணம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சுது. இதே போலதான் இன்னொரு இன்சிடென்ட் ராமரோட பட்டாபிஷேகம் அயோத்தியால நடக்கும்போது நடந்தது. ஹனுமனோட அளவற்ற சுயநலமற்ற அர்ப்பணிப்பின் காரணமா சீதாதேவி மிக விலை உயர்ந்த ரத்ன மாலைய பரிசா கொடுக்கறாங்க ஹனுமனுக்கு. ஆனா ஹனுமனும் ஒவ்வொரு ரத்தனமா பிரிச்சு பார்த்துட்டு வீசி எறிகிறாரு. இது சபையில ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்துது. சீதாதேவி அந்த சபைக்கு ஹனுமனோட எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமா அவர்கிட்ட ஏன் இந்த ரத்னமாலைய பிரிச்சு பாக்குறாருன்னு விளக்கம் கேக்குறாங்க. அதுக்கு அவரு ரத்னமாலையில ராமரை உணர முடியுதா அப்படின்னு பாக்குறேன்னு சொல்றாரு. இது இன்னும் அந்த சபைய குழப்பமடைய செய்யுது. அங்கு கூடி இருந்த பண்டிதர்கள் ரத்னத்துக்குள்ளார எப்படி ராமர் இருக்க முடியும்னு கேட்டதுக்கு முடியும் அப்படின்னு ஹனுமன் அந்த நம்பிக்கைய ஆணித்தனமா ஊர்ஜிதப்படுத்துறாரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லோரும் ஹனுமனுக்கு ராமரை காட்டி இந்த அரசவையில இருக்கிற ராமர் இன்னொரு இடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு தன்னோட ஹிருதயத்தையே பிளந்து ராமர் சீதாதேவி இருக்கிறத காட்டி எல்லோருக்கும் ஒரு அற்புதமான கான்செப்ட புரிய வைக்கிறாரு. எந்த பொருளோட வேல்யூவும் அத நாம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்குன்னு. ஹனுமனை பொறுத்த வரைக்கும் மோதிரமோ இல்ல விலை உயர்ந்த ரத்தனமோ ரெண்டுத்துக்கும் பெரிய வேல்யூலாம் இல்ல. ஆனா தூய்மையான எண்ணத்துக்கும் தர்ம சிந்தனைக்கும் உண்மையான பக்தியும் தான் மிகப்பெரிய வேல்யூஸா கருதுறாருன்னு. இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர் வைஸ் மீனிங்க ஒரு தடவை பார்த்துடலாம். பிரபு முத்ரிகா, ராமனின் மோதிரம்.
மேலிமுகமாகி கொடுத்ததும் வாயில போட்டுட்டு ஜலதி லங்கி சமுத்திரத்தை கடந்ததுல காயே அச்சரஜனாகி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஹனுமனோட அப்பாவித்தனமான செயலை குறிப்பிட்டு அவரோட வேல்யூஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டோட மாறுபட்டிருக்கு அப்படின்றத கருத்தை துளசிதாசர் இந்த சௌப்பாய் மூலியமா விளக்கி இருக்காரு. நன்றி.